எங்க ஊர்ல அன்னன்னைக்கு வந்துட்டு போற தேவதை ஒன்று உண்டு. அன்சங் ஹீரோயின். எங்களை காய்கறி கொண்டு வர கூடக்காரி. நான் முன்னையே வருத்தப்பட்டது போல அவன் பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அவளுக்கு காது கேட்காது. அதனால செவிடின்னு கூப்பிடுவோம். அவளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அம்மா நான் செவிடி வந்திருக்கேம்மான்னு குரல் கொடுப்பா. நினைச்சா வருத்தமாக தான் இருக்கு. நிஜமா அவளுக்கு என்ன பேருன்னு தெரியாது. நல்லா சேப்பா இருப்பா, ஒரு சின்ன உடம்பா இருப்பா, நன்னா இருப்பா, வந்து சட்டை போட்டுட்டு இருக்க மாட்டா. அந்த புடவையை ரொம்ப அழகா பின்கோசம் வச்சு கட்டிருப்போம். உடம்பு ரொம்ப அழகா மூடி இருக்கும். சட்டை போட்டுக்காதே தெரியாது, அவள் அழகா மூடி இருக்கும். அவளுடைய நடையும் அந்த பேச்சுமே கனிவா இருக்கும். அவள் இறஞ்சி பேசியோ சண்டை போட்டு பார்க்கவே முடியாது. ரொம்ப உரிமையா இருப்போம். எல்லாத்தையும் எந்தெந்த வீட்டில் தினம் கொடுப்பாலும் அங்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போவோம். அவளோட கீரையை போல உலகத்துல வேற கீரை யாரும் சாப்பிட்டுருக்க முடியாது. எங்க ஊருக்காரங்க பழைய மனுஷங்களை கேளுங்க, ஐயோ செவிடி கீரைம்பாங்க. அப்படி ஒரு அந்த கீரை அப்படி கொஞ்சம் கீரையா இருக்கும். அவளோட கொத்தரங்காய் குட்டி குட்டியா கொத்தரங்காய் இருக்கும். ரெண்டும் அவளோட தோட்டத்தை விளையிறது. சின்ன தோட்டம், அதுல இருந்து விளைஞ்சதை எடுத்துன்னு வருவோம். மார்க்கெட்லயும் வாங்கிட்டு வருவோம். வந்து ரொம்ப பிரியமா கொடுப்போம். காய்கறி ரொம்ப பிரியமா கொடுப்போம். அந்த அவளை கொண்டு அந்த கொத்தமல்லி கருவேப்பிலைக்கெல்லாம் அரிசி வாங்கிப்போம், வைக்கலாம் காசு வாங்கிப்போம். ஏதானும் வேலை குறைச்சலா கேட்டா டபக்குன்னு கூட டிக்கெட் வச்சுட்டு மாலியட்டும் அப்படின்ட்டு போவோம். ரொம்ப சிரிப்பா இருக்கும். அதை விட ரொம்ப சிரிப்பு என்னன்னா, ஏதானு எடுத்து வச்சுட்டு எதுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, மார்க்கெட் அப்படி ஒன்றும் வேலை இல்லையா, நீ ரொம்ப சொல்ற அநியாயமானா மேலே கீழே ஒரு பார்வை பார்ப்போம். சொல்றிய நீ அப்படின்போம். அந்த மாடுலேஷனுக்காக ஒரு அம்பு இருக்கிறதுக்காக ஏதான்னு சொல்லிட்டு அந்த சொல்றிய நீ வாங்கி போனாங்க. சொல்றிய நீ அந்த குரல் இன்னும் ஒலிக்கிறது அவர்கிட்ட. ரொம்ப பிரியமான காரத்தால வந்து காய்கறி கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம். மறுநாள் சமையல் தான் வச்சுக்க முடியும். அன்றைய சமையல் கொண்டு பண்ண முடியாது. கொண்டு வருவோம். கொண்டு வந்து யார் யார் வீட்டில் ரெகுலராக கொடுப்போம், இங்கே கொடுப்போம். அப்புறம் எல்லாரும் கொடுத்துட்டு காலி கூடி எடுத்துன்னு வருவோம். ஒரு நாள் கூட விற்காமலாம் இருக்காது, சுத்தமாக காலி ஆகிடும். ஒன்றை கூட சின்ன சின்ன துணியில கட்டி கட்டி வச்சுட்டு போயிடலாம். அந்த குட்டி குட்டி துணியிலையா வந்து காய்கறிலாம் கட்டி கட்டி வச்சிருப்போம். அப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுப்போம். அது இப்படிதான் அது அழகா அடுக்கடிக்கா வச்சிருக்கான்னு தெரியும். ரொம்ப அழகா அடுக்கி வச்சிருவோம். எந்த சொல்றோமோ அதை எடுத்து அப்படி அழகா கொடுப்போம். அவளுடைய அந்த நான் சொல்வேன், அந்த கீரைக்கு வந்து எல்லாரும் கொடுக்குற கீரையும் தான் அதே மட்டும் தான் விளையிடுது. செவிடியோட பிரியமும் அதில் இருக்கு. அதனால தான் அந்த கீரை அவ்வளோ ருச்சியா இருக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப பிரியமா கொடுப்போம். கூடையெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு நல்ல வெயில் வந்து எங்கள் வீட்டு கூடத்துல வந்து அப்படியே சரிஞ்சுடுவோம். பாவம் எங்கள் அம்மா வந்து அவள் என்ன கேட்போன்னா, அந்த சாதித்தனுக்கு இல்லையா பழைய சாதத்தில் இருக்க அந்த தண்ணியில் மோர் உப்பு போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு சாஞ்சிட்டு கொஞ்சம் நெகழ்ச்சி எழுந்து போவோம். அவளுக்கு வந்து நெய் ஆகவே ஆகாது. நெய் கலந்து எதாவது கொடுத்துட்டு தலை சுற்றிடுமா. அதனால நெய் கலந்துருக்கியான்னு கேட்போம். நெய் கலந்தெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவோம். எல்லார் வீட்டும் எல்லா மனுஷன் உறவுக்காரங்களும் தெரியும். எங்கள் பெரியத்தை கொஞ்சம் உரத்த குரலில் பேசுவா. கொஞ்சம் அதனால பேசு வந்திருக்குதா, சத்தம் கேட்குதே அப்படின்பா. இவளுக்கு காதே கேட்காது, ஆனால் பேசு வந்திருக்குதான்பா. என்ன உள்ள நடமாட்டத்தை தெரிஞ்சுன்னு சொல்லுவோம். பெருசு வந்திருக்குதா அப்படிங்க எங்கள் பெரியத்தைய. எல்லார் வீட்டு மனுஷாலையும் அவளுக்கு தெரியும். எல்லாரோட குணங்களும் அவளுக்கு புரியும். காது கேட்காரு பிரியுமே தெரியும். ஒன்று தடவை அவளுக்கு வந்து எல்லாரும் மனுஷங்களை எப்படி புரிஞ்சுப்பான்னு தெரியல. ஆனால் எல்லாரும் ஊரில் ஒத்தர் பாக்கி இல்லாமல் அத்தனை பேரும் செவிடிட்டு பெரியமா இருப்பாங்க. அது ரொம்ப ஆச்சரியம். அவளும் எல்லாரும் ரொம்ப பிரியமா இருப்போம். அவள் யார்கிட்ட அதிர்ந்து பேசி பார்த்ததில்ல, அவள் வந்து சண்டை போட்டு பார்த்ததில்லை. எனக்கு என்கிட்ட புடவை வாங்கிப்போம், புடவை குடும்பம். ஏன்னு கேட்டாக்க மெத்துன்னு இருக்கும். அம்மா புடவை வேண்டாம்போ, நீ வந்து கஞ்சி போட்டு பொட்டி போட்டு வச்சிருக்கியா, மெத்துன்னு இருக்கா, அதனால நீ உன் புடவை கொடு பிடிப்பா. கடைசியில் கூட என்கிட்ட தான் புடவை வாங்கிட்டு போனான். என்ன ஒரு வருத்தம்னா, இவ்வளோ பிரியமானவளுக்கு கேன்சர் வந்தது. அந்த கேன்சர் வந்த அப்புறம் வந்துட்டு இருந்தா. கேன்சர்னு சொன்னா, அதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறேன்னு சொன்னா. அப்போ அந்த காலத்தில் வந்து இப்போ போகலாம் அவ்வளோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, அப்படி வசதிகளும் கிடையாது பாவம். ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம், நான் இறந்து போன எங்கள் ஊரில் யாருக்குமே தெரியாது. அதான் வருத்தம். கடைசியில் அவளை பார்க்கவே இல்லை, யாருமே பார்க்கல அவளை. ரொம்ப பிரியமானவோ. அந்த மாதிரி காய்கறி இன்னும் நாங்கள் சாப்பிடலை. அந்த மாதிரி ருச்சி காய்கறி சாப்பிடல. திருப்பி என்ன தெரியுமா, திருப்பி நினச்சிக்கிறது என்னன்னா, அந்த காய்கறியோட செவிலியோட பிரியமும் இருந்தது, அவளுடைய அன்பு இருந்தது. அதனால தான் அவ்வளோ ருச்சியாக இருந்தது. அந்த அன்சங் ஹீரோயினை எங்கள் வாழ்நாளில் மறக்கவே முடியாது.